சார் இந்த 15 லட்சம் ரூபாய் விவகாரத்துல உண்மையை வெளியிடணும் அப்படின்னு ஆதாரத்தை வெளியிடணும் இல்லைன்னா அப்படின்னா அமைச்சர் உதயநிதிக்கு முதலமைச்சர் ஸ்டாலினும் மன்னிப்பு கேட்கணும் அதுக்கு அமைச்சர் உதயநிதி வந்து மன்னிப்புலாம் கேட்க முடியாது. 15 லட்சம் ரூபாய் வங்கி கணக்குல டெபாசிட் பண்ணலாம். பையன் கருப்பு பணத்தை மீட்கிறவங்க பேர்ல 1000 ரூபாய் 2000 ரூபாய் வந்து இது பண்ணீங்க. ஆனா பிரச்சனை என்னன்னாங்கன்னா திமுகல அவங்களுக்கு சுத்தமா ஆங்கிலம் தெரியாது, தமிழும் அறகுறையா தான் தெரியுது, ஹிந்தி என்பது ஜீரோ. அதனால திமுக காரங்க பிரதமர் சொன்னது என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? அவங்ககிட்ட ஹிந்தி பேசுறவங்க யாராச்சும் இருக்காங்களா, ஆங்கிலம் பேசுறவங்க யாராச்சும் இருக்காங்களா? திமுகவை பொறுத்தவரை புவர் கம்யூனிகேஷன். முதலமைச்சர் அவர்களே ஒரு மொழியை மட்டும்தான் பேசுறாரு. அதனாலதான் பாட்னாலா போனாருன்னா சும்மா உட்காந்துட்டு கிளம்பி வர்றாரு. கர்நாடகா போனாலும் முதலமைச்சர் ஆங்கிலத்திலையும் பேச முடியாதவர்னால ஹிந்திலையும் பேச முடியாது. அதனால் பிரதமர் சொன்னதை எந்தவித புரிதலும் இல்லாமல், குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு என்ன புரியும்? இதுல பத்திரிகை நண்பர்கள் கேள்வி இருக்கிறீங்க, அது திரும்ப இங்க சிரிக்கிறாரு அங்க சிரிக்கிறார். சினிமா படத்துல ஷூட்டிங் மாதிரி உதயநிதி ஸ்டாலின் நடந்துகிட்டு போறார். ஏதோ பத்திரிகை நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆக்கப்பூர்வமாக பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அக்கறை தமிழகத்தினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இல்ல. முதல்ல என்ன புரிஞ்சிச்சுன்னு நான் கேட்கிறேன். பிரதமர் சொன்னது உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? அதெல்லாம் விட்டுருங்க. இரண்டாவது, அதாவது உங்களுடைய நிதி அமைச்சர் நீங்க 30,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்கீங்கன்னு சொன்னார். அதனாச்சும் புரிஞ்சிச்சா? அதுவும் ஆங்கிலத்துல தான் பேசினார். அதனாலதான் உங்களுக்கு புரியாது. நான் தமிழ்ல சப்டைட்டில் போட்டிருக்கோம். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் முதல்ல உங்க கேபினெட்ல கூட இருக்கவங்கள கொஞ்சமாச்சு ஆங்கிலம் பேசுறவங்கள, ஹிந்தி பேசுறவங்கள 1-2 பேர்த்த வச்சுக்க. கருணாநிதி அவங்க சொன்னாங்க, தயாநிதி மாறனை ஏன் கேபினெட் அனுப்புறேன்னா ஹிந்தி பேசுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி 4 பேர்த்த கூட வச்சுக்கிட்டீங்கன்னா பிரதமர் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது முழுமையா தெரியும். அது புரியாம ஏன் பிதற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் தமிழக மக்களுடைய கேள்வி. எல்லா இடத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் போஸ்ட் ஒட்டிட்டு இருக்காங்க. நீங்க பிரதமர் சொன்னதை ப்ரூவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா 1 கோடி என்ன, 1 கோடி 200 ரூபாய் பரிசு கொடுக்கிறோம், 2 கோடி கொடுக்கிறோம், 3 கோடி கொடுக்கிறோம். அதனால் பிரதமர் பேசின வீடியோ எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆடியோ எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை பலமுறை நானே தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டிருக்கேன், சப்டைட்டிலோட நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்தாவது முதலமைச்சர் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் புரியட்டும். இவர்கள் பிரதமரோடு துணை நின்று இடி சிபிஐ ஒழுக்கமா வேலை செஞ்சு விட்டாங்கன்னா செந்தில் பாலாஜி மொரீஷியஸ்ல பதுக்கி இருக்கிற பணத்தையே கொண்டு வந்துடலாம். பிரதமர் சொல்லி இருக்கக்கூடிய பணத்துல செந்தில் பாலாஜியினுடைய மொரீஷியஸ் பணம் இருக்கு. அதற்கு முதலமைச்சர் முடிவெடுக்கணும். இன்னைக்கு திமுக எத்தனை பேருக்கு மேல இடி கேஸ் இருக்கு? ராஜகண்ணப்பன் அவங்க மேல இடி கேஸ் இருக்கு. எங்க இருக்கு? பிலிப்பைன்ஸ்ல போர்ட். இதெல்லாமே கருப்பு பணம் வெளிநாட்டுல பதுக்கி இருக்குதான். அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்ல அவரு கேபினெட்டுக்குள்ள எவ்வளவு கருப்பு பணம் வெளியே பதுக்கி இருக்காங்க, எந்தெந்த அமைச்சர்கள் வெளியே பதுக்கி இருக்காங்க, எத்தனை பேருக்கு மேல இடி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அந்த வெள்ளை அறிக்கையை கொடுக்கட்டும். ஏன்னா பிரதமர் சொல்லி இருக்கக்கூடிய கருப்பு பணம் இதானே. என்னை பொறுத்தவரை இது நான் சொல்லுகின்றேன், இந்தியால கருப்பு பணம் வெளியே பதுங்கி இருக்குன்னா அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் தான். பிரதமர் இன்னைக்கு கருப்பு பணத்தை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரனா அதுல அன்னைக்கு பாதி திமுக அமைச்சருடைய கருப்பு பணம் தான் அதிகமா பதுக்கி இருக்கு. அதான் ஆக்ஷன் எடுக்க வந்தீங்கன்னா நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிறாங்க. அப்புறம் லாயரை கொண்டு வந்து கோர்ட்ல போய் என்கொயரி பண்றேன் அது இதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு தடை போடுகின்றார்கள். நேற்று மாண்புமிகு நீதிபதி அவர்கள் மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமரோடு சேர்ந்து இந்த கருப்பு பணத்தை கொண்டு வரணும். இல்ல உதயநிதி ஸ்டாலின் கருப்பு பணமே இருக்க, அவருதே இருக்க. நம்ம அட்ரஸ் கொடுத்திருக்கோம், லண்டன்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய பெயர் சொல்லியிருக்கோம், எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கோம், நோபல் நிறுவனம் சொல்லியிருக்கோம், மணி லாண்டரிங் சொல்லியிருக்கோம். அதனால கருப்பு பணத்தை பத்தி இந்தியால பேசுறதுக்கு ஒருவருக்கு தகுதி இல்லைன்னா அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குடும்பங்களுக்கும் கருப்பு பணத்தை பத்தி பேசுவதற்கு தகுதி இல்லை. ஏன்னா அவங்களே அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க.